அதுக்கப்புறம் வந்து ஒரு கதை, அவர் நிறைய கதைகள்லாம் சொல்லுவார். தெய்வம் என்னென்ன கதை சொல்கிறாங்களோ அதெல்லாம் எங்கள்கிட்ட அவள் பகிர்ந்துக்குவார். இதில் ஒரு கதை ஒன்று தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த மெஞ்ஞானத்தை அடையணும்னா எப்படி அடையணும், அந்த காலத்தில் எப்படி அடைஞ்சாங்க இந்த மெஞ்ஞானத்தை அடையிறது அப்படின்னு சொல்லி ஒரு செயலை ஒன்று சொன்னாங்க. ஒரு அரசர் அவர் வீட்டு உபரியில் மாடியில் படுத்துக்கிட்டு இருக்கிறார். படுத்துட்டு இருக்கும்போது அந்த தாய்க்குருவியும் அந்த குட்டி குருவியும் பறந்து போகுது. அப்போ தாய்க்குருவி குட்டி குருவிகிட்ட சொல்லுது, எச்சங்கிச்ச போட்டுற போகிற அரசர் படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லவும் அந்த குட்டி குருவி சொல்லுது, இவருக்கு வந்து அந்த பட்சிகளுடைய பாஷையெல்லாம் தெரியுமா அந்த அரசருக்கு. ஆமாம், இவர் பெரிய ரைக்கிறவர், இவர் மேலே நான் போடுறேன் அப்படின்ட்டு ரெண்டு பறந்து போயிடுச்சுங்களாம். உடனே அரசருக்கு பொறி தட்டி இருக்கு, ரைக்கிறவர்னு யாரும் பெரியவங்க இருக்கிறாங்க, இதை போய் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கை தட்டினோன்னா வீரர்கள்லாம் வராங்க. ரைக்கிறவர்ன்ற ஒரு பேர் இருக்கிறவங்க யாராவது நம்ம நாட்டில் இருக்கிறாங்கள மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பவும் வீரர்கள்லாம் போகிறாங்க. அப்போல்லாம் கிராமமாக இருக்கும், பெரிய ஊராக இருக்கும், ஒரு இடத்துலையும் மட்டும் மக்கள் இருக்க மாட்டாங்க, ஒரு நாடுனா பெரிய நாடாக இருக்கும். இவங்க வீடு வீடாக போய் கேட்குறாங்க, ரைக்கிறவர் அப்படி யாருமே இல்லையா அப்படி சொல்லிட்டு அந்த ஊர் ஆத்தங்கரை ஓரத்தில் ஒரு சின்ன அந்த அப்போல்லாம் ஆத்தங்கரை ஓரம் ஒரு மண்டபம் மாதிரி கட்டி வைப்பாங்க. அது இப்போ கூட நான் பார்த்துருக்குறேன். ஒருவேளை அதனை வச்சு தான் வந்ததோ என்னவோ அந்த, ஏன்னா பட்டினத்தார் அப்படி தான் ஒரு மண்டபத்தை தங்கியிருந்தார். அப்போ இவங்க போய் பார்த்தா அவரை பார்த்தா பார்க்கறதுக்கே சகிக்கலை. ஏன்னா அவர் வந்து இந்த குஷ்ட நோய் வந்து முகமெல்லாம் ஒரு விகாரமாக இருக்குது, ஒரு இதாக இருக்குது. இவர் பேர் ரைக்கிறவராக இருக்குமோ அப்படின்னு எதுக்கும் அவங்க யோசிக்கிறாங்க வீரர்கள்லாம். ஆனால் அரசருடைய உத்தரவு யாரையும் விடக்கூடாது, கேட்டுட்டு வான்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு அவரே போய் கேட்டுருவோம் வா அப்படின்னு நல்லா போகிறாங்க. ஐயா உங்கள் பேர், என் பேரை கேட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாரு. கொஞ்சம் அதிகாரமாகவே கேட்குறாரு. ஐயா அது இல்லை, எங்கள் அரசருடைய கட்டளை ரைக்கிறவர்னு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. நான் தான் ரைக்கிறவர், போய் சொல்லுங்க அரசர்கிட்ட போ அப்படின்னு ஒரு அதிகாரத்துறையிலே சொல்கிறாரு. உடனே இவர் பேர் ரைக்கிற, இவரே தேடினாங்க நம்ம அரசர், பார்க்கறதுக்கு சகிக்கலையே, சரி ஆனாலும் போய் சொல்லிடுவோம் அப்படின்னு எல்லாரும் போகிறாங்க. அவர் சொன்ன கதைகள்லாம் எனக்கு அப்படியே மைண்டை அப்படியே தங்கும் மனசில். அப்படி ஒரு கதைகள்லாம் அழகாக சொல்லக்கூடியவர் மெய்வழி கிருஷ்ணன் செட்டியார். அதுக்கப்புறம் வந்து உடனே அரசர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரைக்கிறவர்னு இருக்கிறாரு, ஆனால் அரசே அவரை பார்க்கறதுக்கு அருவருப்பாக இருக்காது, ஆனால் இந்த ஊருக்குள்ளெல்லாம் இல்லை, ஒரு ஆத்தங்கரை, நம்ம ஆத்தங்கரை இருக்குது, அந்த ஓரத்தில் அவர் ஒரு மண்டபம் மாதிரி கட்டி அதில் இருக்கிறாரு அப்படின்ட்டு. எட்ரா படைகளன்ட்டார். எட்ரா படைகள் அப்படின்னு சொல்லவும் கடன்னு போகிறார் அவரை தேடிக்கணும் அரசர். எல்லாரும் வழி விட்டுறாங்க. பார்த்தா அவர் அமைதியாக உட்காந்துருக்கிறாரு. இவர் அரசர் போய் நான் யார் நீன்னு கேட்குறாரு. நான் இந்நாட்டின் அரசன் அப்படின்னு. இங்கே என்ன வேலை, உங்களை பார்க்கணும், அதுதான் வந்தேன், உங்கள் சீடனா சேரணும், முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணு, கிளம்புடா அப்படின்ட்டாரு. உடனே அரசருக்கு ஏமாற்றமாக போச்சு. அவங்க வீரர்கள் இப்படி பேசுகிறாங்க, ஒன்றும் சொல்லக்கூடாது, அவங்களாம் பெரியவர்கள், அவங்க ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு உடனே அவர் அந்த நாட்டை அந்த ரைக்கிறவருக்கு எழுதி பொண்ணை அலங்காரம் பண்ணி தங்கம் அது இதுன்னு எல்லாம் பின்னால் வருது, எடுத்துகிட்டு போய் நிற்கிறாரு. மறுபடியும் யார் நீங்க, நான் ஒரு அரசன் அப்படின்னு. என்ன வேலை அப்படி, என்னுடைய மகளை நீங்கள் திருமணம் பண்ணிக்கிங்க, என் நாட்டை உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டேன், உங்களுக்கு எவ்வளோ தங்கம் வெள்ளி வேணுமோ எல்லாம் சீராக கொண்டு வந்திருக்கிறேன், என்ன உங்கள் சீடராக ஏற்றுக்குங்கன்றாரு. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புடா அப்படின்றாரு. போடா அப்படின்னோடனே உடனே அவர் பார்த்துட்டு என்ன இப்படி சொல்கிறாரு, 2 தடையும் ஒன்றும் பிள்ளைய ஏற்றுக்கலன்னு சரி வராரு. உடனே அந்த ஊர் நாட்டில் ஒரு அரசபிள்ளை தேடி பொண்ணை திருமணம் பண்ணிவிட்டு அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பொண்ணுக்கு எழுதி வச்சுட்டு நாட்டையும் எழுதி வச்சுட்டு அரச பதவியும் இழந்துட்டு ஒரு துண்டு கட்டிட்டு வர்றாரு. இது அரசர், அங்கே இருக்கிறவங்கலாம் அழுகுறாங்க, இப்படி அரசர் இப்படி ஆயிட்டாரே அப்படி இப்படின்னு. துண்டு கட்டிக்கிட்டு நேராக வராரு. வந்து சாஷ்டாங்கமாக விழறாரு. அவர் பார்க்குறாரு, யார் நீங்க, நான் ஒரு அண்ணாதேன்னு. இதெல்லாம் கேட்டால் ஒரு ஞானத்தில் இது மாதிரி ஒருத்தர் கூட பட மாட்டோம். யார் நீ அப்படின்னு. நான் ஒரு அண்ணாதை, எதுக்கு இங்கே வந்த, நான் உங்களோட சீடனாக இருக்கணும், உங்களுக்கு நான் ஏண்டா அப்போ அவர் சொல்கிறார், ஏண்டா என் உடம்ப பார்த்தா எப்போவோ இப்போவோ தெரியாது,
எனக்கு நடக்க முடியாது, என் உடம்பு சுத்தம் பண்ண முடியாது, இப்போ இது மாதிரி புத்துநோய் இந்த மாதிரி இப்படியெல்லாம் நான் கஷ்டப்படுறேன், இதெல்லாம் நீ எதுக்கு நீ என்கிட்ட வர அப்படின்னு அவர் காலை பிடிச்சிட்டு அழுகுறாரு. ஒரு கூச்சமே படலை. என்னை எப்படியாவது ஏற்றுக்குங்க, என்னை எப்படியாவது ஏற்றுங்கன்னு ஓன்னு அழுகுறாரு. சரி அப்படின்னு இவர் எவ்வளோ சொல்லி அவர் போக மாட்டேங்கிறாரு. உடனே அவருக்கு என்ன வேலைன்னா காலையில் எந்திரிக்கணும், அவர் புண்ணெல்லாம் தொடச்சி சரி பண்ணணும், அவரை குளிக்க வைக்கணும், அவருக்கு மருந்தெல்லாம் போட்டு அந்த அந்த மண்டபத்தில் இருக்க வைக்கணும், தட்டை எடுத்துக்கணும், வீடு வீடாக போய் பிச்சை எடுத்துகிட்டு போடணும். அப்போ அவங்களுக்கு என்ன வேலைன்னா காலையில் அந்த முனிவர்கள்லாம் வேலை சொல்லிட்டு இவர் பிச்சை எடுத்துகிட்டு எந்த வீட்டில் போகிறாங்களோ போய் பிச்சை எடுத்துகிட்டு அரசர் அந்த மக்களெல்லாம் எப்படி என்ன பண்ணுவாங்க, ஆனாலும் அரசராக காமிக்க மாட்டாராம். பிச்சை தெய்கி அப்படின்னா போதும் போட்டுருவாங்க. அதை கொண்டு அவருக்கு ஊட்டுவாராம். அவரால் சாப்பிட முடியாது, அவர் ஊட்டுவாராம். ஊட்டினா ஒரு நேரத்தில் பசியாரம், ஒரு நேரத்தில் துப்பிடுவாராம், மூஞ்சில் தூணு துப்புறான். அதை அப்படியே தொடச்சிக்கிட்டு ஐயா அப்படி வாங்கன்ட்டு கையை வாயெல்லாம் அழகாக தொடச்சி விடுவாராம். நிறைய அசிங்கம், அதாவது அடிப்பாராம் போட்டு, ஒரு நேரத்தில் போட்டு அடிச்சுட்டு வரான் தட்டோடு சேர்த்து. அதையும் வாங்கிப்பாராம். எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அந்த பிள்ளைக்கு அதுக்கப்புறம் ஞானத்தை கொடுத்து அப்போ சொன்னாராம், நீ இது வரைக்கும் உன்னை சோதித்து பார்த்த அந்த அரசன்ற இதை நீ அழிச்சிட்ட, இதுக்காக தான் நான் காத்திருந்தேன். இனிமேல் நீ போயிட்டு உன் நாட்டை நல்லபடியாக நடத்து. அந்த யமன் வரும்பொழுது நான் கொடுத்த அந்த மந்திரத்தை உபயோகிச்சுக்கோ, கொடுத்த செயலை நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புனாராம். அப்புறம் அவர் அரசு நாட்டுக்கு வந்துட்டாராம். இப்படியெல்லாம் ஞானத்துக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க. சாதாரண விஷயங்கள்ல இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க.